ஆரம்பத்தில் ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு ஒரு வருஷம் பாடுபட்டேன். 300 ரூபா சைக்கிள். அந்த சைக்கிள்னு வச்சிருக்கேன். என்னதான் கார் வந்தாலும் என் சைக்கிள் தான் பண்ணுவேன். ப்ரீமியமான BMW 740i கார். ஓகே. ஸோ அந்த 2.5 crores அந்த ப்ரீமியமில் அந்த கார் வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து ஃபஸ்ட்டு கார், அதாவது ரூரல் ஏரியா. ஸோ சிட்டியில் எல்லாரும் இருப்பாங்க, ஒரு ரூரல் கிராம பகுதியில் இது மொதல் காராக நான் அப்பாவுக்கு இதை கிஃப்ட் பண்ணுறேன். அப்பாவுக்கு வந்து டெய்லியும் நடப்பாங்க. டெய்லியும் ஒரு 14 வயசில் அப் அண்ட் டவுன் 60 கிலோமீட்டர் நடந்து ஊராக போய் ஈயம்பித்தாலைக்கு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லி பழைய பொருளை வாங்கிட்டு அதுக்கு உண்டான பேரிச்சம்பழம் கொடுத்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களோட கேரியர் லைஃப் இதான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ காலில் செருப்பு கிடையாது, அந்த செருப்பு இல்லாமல் பல கிலோமீட்டர் நடந்து தான் இந்த கோபி சரௌண்டிங்கில் இருக்கிற மொத்தம் ஒரு 60 கிராமத்து சுற்று வட்டாரத்தில் நடந்து தான் அவங்க கேரியர் ஸ்டார்ட் பண்ணி 300 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு சைக்கிள் வாங்குறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டீ காஃபியோ எந்த ஒரு கெட்ட பழக்கம் அப்பாட்ட கிடையாது. ஸோ அந்த இதை வந்து 10 பைசா கால்னா 3 காசு இதெல்லாம் சேர்த்தி தான் 300 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கி ஃபர்ஸ்ட் லைஃப் கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல்ல வாங்க டாடா சும்மா வாங்கணும், 4 லட்சம் ரூபா. இந்த கார் வாங்கிட்டு குடும்பத்துக்கு வரும்போது 2 பேரும் ஹாஸ்பிட்டல் அடிப்படை கீழே கிடக்காங்க. அந்த புது கார்ல அவங்க தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு அவங்க எங்களை பார்த்தா கையெடுத்துக்க முடியாது. நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். யாரா இருந்தாலும் அதை செஞ்சிருக்க மாட்டேன், நிக்காம புது காரு அப்படின்னு பண்ண மாட்டேன். ஆனா அவங்க ரத்த வெள்ளத்துல இருந்தாங்க, நிறுத்தி அப்பா ஏத்திட்டு இருந்தாங்க. டைமிங் பார்க்காம முடிச்சதுக்கு அவங்களுக்காக ஒரு ரோலக்ஸ் வாட்ச் ஒன்னு கிஃப்ட்டுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ரோலக்ஸ் வாட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு. ஸோ அந்த வாட்ச் வந்து ரோலக்ஸ் ஃபுல் கோல்டோட ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன். பாதத்துல எந்த வித பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்காக ஒரு பெர்கன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டாப் மோஸ்ட் பிராண்ட், அந்த பிராண்டோட ஸ்லிப்பர் அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட். ஆரம்பத்துல ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு ஒரு வருஷம் பாடுபட்டேன். 300 ரூபா சைக்கிள். அந்த சைக்கிள்னு வச்சிருக்கேன். என்னதான் கார் வந்தாலும் என் சைக்கிள் தான் பண்ணுவேன். ப்ரீமியமான BMW 740i கார். ஓகே. ஸோ அந்த 2.5 crores அந்த ப்ரீமியமில் அந்த கார் வந்து இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து ஃபர்ஸ்ட் கார், அதாவது ரூரல் ஏரியா. ஸோ சிட்டியில் எல்லாரும் இருப்பாங்க, ஒரு ரூரல் கிராம பகுதியில் இது மொதல் காராக நான் அப்பாவுக்கு இதை கிஃப்ட் பண்ணுறேன். அப்பாவுக்கு வந்து டெய்லியும் நடப்பாங்க. டெய்லியும் ஒரு 14 வயசில் அப் அண்ட் டவுன் 60 கிலோமீட்டர் நடந்து ஊராக போய் ஈயம்பித்தாலைக்கு பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லி பழைய பொருளை வாங்கிட்டு அதுக்கு உண்டான பேரிச்சம்பழம் கொடுத்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களோட கேரியர் லைஃப் இதான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ காலில் செருப்பு கிடையாது, அந்த செருப்பு இல்லாமல் பல கிலோமீட்டர் நடந்து தான் இந்த கோபி சரௌண்டிங்கில் இருக்கிற மொத்தம் ஒரு 60 கிராமத்து சுற்று வட்டாரத்தில் நடந்து தான் அவங்க கேரியர் ஸ்டார்ட் பண்ணி 300 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு சைக்கிள் வாங்குறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டீ காஃபியோ எந்த ஒரு கெட்ட பழக்கம் அப்பாட்ட கிடையாது. ஸோ அந்த இதை வந்து 10 பைசா கால்னா 3 காசு இதெல்லாம் சேர்த்தி தான் 300 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கி ஃபர்ஸ்ட் லைஃப் கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல்ல வாங்க டாடா சும்மா வாங்கணும், 4 லட்சம் ரூபா. இந்த கார் வாங்கிட்டு குடும்பத்துக்கு வரும்போது 2 பேரும் ஹாஸ்பிட்டல் அடிப்படை கீழே கிடக்காங்க. அந்த புது கார்ல அவங்க தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு அவங்க எங்களை பார்த்தா கையெடுத்துக்க முடியாது. நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். யாரா இருந்தாலும் அதை செஞ்சிருக்க மாட்டேன், நிக்காம புது காரு அப்படின்னு பண்ண மாட்டேன். ஆனா அவங்க ரத்த வெள்ளத்துல இருந்தாங்க, நிறுத்தி அப்பா ஏத்திட்டு இருந்தாங்க. டைமிங் பார்க்காம முடிச்சதுக்கு அவங்களுக்காக ஒரு ரோலக்ஸ் வாட்ச் ஒன்னு கிஃப்ட்டுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ரோலக்ஸ் வாட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு. ஸோ அந்த வாட்ச் வந்து ரோலக்ஸ் ஃபுல் கோல்டோட ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன். பாதத்துல எந்த வித பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்காக ஒரு பெர்கன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டாப் மோஸ்ட் பிராண்ட், அந்த பிராண்டோட ஸ்லிப்பர் அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட்.